வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை திருச்சி ரோடில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் மாபெரும் தண்டோரா முழக்க போராட்டம் செய்தனர். இப்போராட்டத்திற்கு கோட்ட தலைவர்கள் முருகேசன், வெற்றிவேல், ராஜேந்திரன், முருகவேல் ஆகியோர் தலைமை ஏற்க கோட்ட பொருளாளர் சின்னமாரிமுத்து வரவேற்புரையாற்றினார். கோட்ட பொருளாளர்கள் சிவகுமார், முருகன், புவனேந்திரன் ஆகியோர் தண்டோரா முழக்க போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். கோட்ட செயலாளர்கள் கருப்பசாமி, முருகன், இளங்கோவன், ஜெகநாதன் ஆகியோர் தண்டோரா முழக்க போராட்டத்திற்கான விளக்க உரையாற்றினார்கள். மேலும் தெற்கு மாவட்ட கிளை தலைவர் சிவகுமார் போராட்டத்தின் துவக்க உரையை நிகழ்த்தினார். மேலும் போராட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர் பணியிடம் ஒழிக்கப்படும் அபாயம், சுங்கச்சாவடி அமைத்து சுங்க வரி தனியார் வசூலிக்க கூடாது என்றும், நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கி வாழ வைக்க வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறை சீரமைப்பில் மீண்டும் சீரமைப்பு செய்து நிரந்தர பணியிடங்களை ஒழிப்பதா, சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் என்றும், சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி திறன் பெறாத ஊழியருக்குரிய ஊதிய மாற்றம் ரூபாய் 5200 ரூபாய் 20,000 தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளருக்கும் தண்டோரா முழக்க போராட்டத்தின் மூலம் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், பொள்ளாச்சி, கோபி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் தண்டோரா முழக்க போராட்டம் வெற்றியடைய முழு ஒத்துழைப்பு நல்கினர். மேலும் இந்த தண்டோரா முழக்க போராட்டத்திற்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மா. சுப்பிரமணியன் நிறைவு உரையாற்றினார். அதன் பின்னர் மாவட்ட துணைத் தலைவர் ரங்கநாதன் நன்றியுரை நிகழ்த்தினார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். ஒரு தேசபக்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சந்தோஷமா நல்ல நிலையில் இருந்தா இது மாதிரி வேலை வாய்ப்பு என்பது, நான் 5வது படிச்சேன், 10வது ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு சாலை பணியாளர் வேலை கிடைச்சது, இனிமேல் அப்படி இல்லைங்க சார்பில் வாழ்த்துக்கள் கூறி இந்த நிறைவு செய்கிற நேரத்தில் அடுத்த பயணம் நம்மளுடைய வேலைகள் என்பது சும்மா பேருக்கு வராதிங்க. ஊட்டியில இன்னும் எண்ணிக்கை வரணும், கோபியிலிருந்து வந்திருக்கிறீங்க, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர் இன்னும் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். எல்லா ஊழியர்கிட்ட சொல்லு 41 வாங்க முடியுமா, இந்த அரசாங்கத்தோட இந்த வருஷம் வாங்கணும், வாடா போராட்டத்துக்கு 41க்கு இப்படி ஆர்டர் இருக்குன்னு சொல்லு, திரட்டு ஊழியரை சொல்லி திரட்ட வேண்டிய அவசியம் என்பது நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறையுடைய சாலை பணியாளருடைய பொருளாதாரத்தை இன்னொரு 10,000 ரூபாய் வாங்குவோமே, உயர்த்திட்டு கார் வாங்க, வண்டி வாங்க, 2 வீலர் வாங்கினா நம்ம ஏக் பிடிக்க மாட்டேங்குது, கார் வாங்கினா பிடிக்க மாட்டேங்குது, இன்னொரு 10,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கறத நான் வாங்கணும்னு சொன்னா என்னால ஒரு இடம் வாங்க முடியும், கார்ல போகணும், அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் தந்தை பெரியார் இந்த அமைப்பு என்பது சாலை பணியாளர் சங்கம் சார்பில் நாம் நடத்துற அமைப்பு என்ன வளர்த்தெடுத்திருக்கு. அப்படியான போராட்டம் இது. இந்த ஆண்டு 14 வருஷமா கொடுக்காத அன்ஸ்கில் எம்ப்ளாய்க்கு 14 வருஷம் ஆச்சுங்க. 2010 இருந்து சாலை திறன்முக உதவியாளர் மாத்திட்டான். 14 வருஷம் நிக்குதுங்க நம்மளுடைய பெண்டிங். சம்பளம் கொடுக்கல. 41 மாசம் 20 வருஷமா கொடுக்கலீங்க. பென்ஷனுக்கு கணக்கில் எடுத்துக்கிறதா சொல்றேன். சம்பளம் வேண்டாம், கவர்மெண்ட் பாவம் ஏழை, முடியல வச்சுக்கோ. எனக்கு பென்ஷன் கிடைச்சிருந்தா நான் பென்ஷன் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஆகவே இந்த அழுத்தத்தை புரிந்து கொண்டு தமிழகத்துடைய முதலமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அழைத்து பேச்சு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் திண்டுக்கல் மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் குடும்பத்தோடு நடத்துகிற மாநாடு, சிறப்பு மாநாடு. ஆகவே நீங்கள் அனைவரையும் திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஒன்றுபட்ட சக்தியாக மாநில மாநாட்டில் அடுத்த முடிவுகளை எடுக்கிற போது அந்த முடிவை அமல்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நம்பிக்கையோடு மாநாட்டை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாலை பணியாளர் மட்டும் 18 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த மாநாட்டை நடத்துறதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு நாள் காலையில 7:30 மணிக்கு துவக்கிறது, மத்தியானம் 2 மணிக்கு முடிக்கிறது, 3 மணிக்கு பேரணி பொது மாநாட்டை நடத்துறது. அப்படியான ஒரு போராட்டத்தை நடத்துகிற அந்த சிறப்பு மாநில மாநாட்டிற்கு இப்ப இருந்த சாலை பணியாளர்கள் தயாராகும். நம்மளுடைய சம்பளத்தை மாசம் மாசம் சங்கத்துக்கிட்ட கொடுத்து அந்த போராட்டம், அதுல போராட்டம் நடத்துற போது நம்மளால் 41 வாங்க முடியும். அதற்கான தீர்வை நோக்கி
நோக்கி நகர்வதற்கு இந்த தண்டூரா போராட்டம் துவக்கமா இருக்கட்டும். அடுத்த கட்ட வேலைகளை நீங்கள் எல்லோரும் போய் சாலை பணியாளர்கிட்ட பேசி தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அடுத்து மக்களிடம் எடுத்து சொல்லுகிற வேலையை செய்யும் போது அரசாங்கம் நம்மகிட்ட வருவாங்க. அவங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு வருஷத்துல இருக்கு. ஆகவே என்னுடைய கோரிக்கை நியாயம் புரிஞ்சுக்கணும் சொல்லி நடத்துகிற எப்படிப்பட்ட அமைப்பு நம் பின்னால் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் அப்படியான சங்கத்தில் உறுப்பினர் என்ற அடிப்படையில் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த தண்டூரா போராட்டம் பயன்படுத்தும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தமிழ்நாடு நெடுஞ்சாலை சங்கம், அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம், வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம், தண்டூர் முழக்க போராட்டம், மண்டல அளவு போராட்டம், சாலை பணியாளர் போராட்டம், வெள்ளட்டம் சிறக்கட்டும். தமிழக அரசு ரத்து செய் நெடுஞ்சாலை துறையினிலே ஆணையம் அமைக்கின்ற முடிவினை கைவிடுக என்று சொல்லி போராட்டம், தண்டூர முழக்க போராட்டம், வெள்ளட்டும் சிறக்கட்டும். ஒன்று விடுவோம், போராடுவோம், போராடுவோம், முன்னேறுவோம். தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை, கேட்டதில்லை தோற்ற சரித்திரம் கேட்டதில்லை. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, ஒன்று விடுவோம், போராடுவோம், இறுதி வெற்றி ஈட்டும் வரை, இறுதி வெற்றி. தமிழகம் முழுவதும் போராட்டம், கண்காணி பொறியாளர் அலுவலகம் முன்பு தண்டூரா முழக்க போராட்டம், வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கும், மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையம் அமைக்கும் முடிவுகளை கைவிட வேண்டும். தமிழக அரசு கைவிட வேண்டும். சாலை பணியாளர் கோரிக்கைகள், ஜீவாதார கோரிக்கைகள், 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை சீர்திருத்தத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசு சாலை பணியாளர் அனைவருக்கும் கல்வி திறன் பெறாத அன்ஸ்கில்டு ஊழியர் என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டும். சாலை பணியாளர் அனைவருக்கும் 41 மாதங்களாக கோரிக்கையே நிறைவேறவில்லை. முதுகலை பட்டியல் நிறைவேற்ற சாலை பணியாளர் அனைவருக்கும் ஒட்டுமொத்த முதுகலை பட்டியல் வழங்கிட வேண்டும். அதிகாரிகள் வேண்டியவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை கைவிட வேண்டும். 2016 சட்டமாக சட்டமன்றத்தில் சட்டமாக்கி சார்நிலை அமைப்பு விதி ஒட்டுமொத்த முதல்வர்
இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியே போராட்டம், இது போராட்டம், சாலை பணியாளர் போராட்டம். தமிழகத்தின் முதல்வரே, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரே, நியாயமான கோரிக்கையை சாலை பணியாளர் அனைவருமே ஓய்வு வருகிற போது கோரிக்கையை நிறைவேற்ற தமிழகம் முழுவதும் போராட்டம். தமிழகத்தின் முதல்வரே, மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், உங்கள் போக்கில் மாற்றம் வேண்டும். மாற்றம் ஏதும் காணாவிட்டால் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமே போராட்டங்கள் வேண்டாம் என்று போதனை செய்யும் நிர்வாகமே. இந்த போராட்டம் யாராலே? எல்லாம் இந்த நிர்வாகத்தாலே, எல்லாம் இந்த அரசாலே. தமிழக அரசு, தமிழக அரசு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், உங்கள் போக்கில் மாற்றம் வேண்டும். மாற்றம் ஏதும் காணாவிட்டால் மாற்றி அமைக்கும் இந்த படை தோற்றதில்லை, தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, கேட்டதில்லை, கேட்டதில்லை, தோற்ற சரித்திரம் கேட்டதில்லை. தொழிலாளர் ஒற்றுமை, சங்க ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை, வெற்றி கிடைக்கும் வரை, இறுதி வெற்றி. நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையமாக்குவது என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு கொள்கை முடிவு மக்களுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. 12,000 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகள் என்பது இனிமேல் ஆணையத்திடம் போய்விடும். 60 கிலோமீட்டருக்கு டோல்கேட் அமைப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். மக்கள் வரிப்பணம் என்பது சுங்க வரி வசூல் செய்கிற நிகழ்வில் அரசே ஏற்று நடத்தணும். அது வசூலிக்கிற போது அரசனுடைய கஜானா என்பது கஜானாவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடாது. நெடுஞ்சாலைத்துறை சீர்திருத்தம் என்பது நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் குறைப்பதற்கான ஏற்பாடுகள். ஆகவே சீர்திருத்தம் நடவடிக்கையை கைவிட வேண்டும். சாலை பணியாளர்களுடைய ஜீவாதார கோரிக்கைகள் 20 ஆண்டுகளாக 41 மாதத்தை பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பணி நீக்க காலத்தில் இறந்து போன வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும். சாலை பணியாளர்களுடைய தொழில்நுட்ப கல்வி திறன் பெறாத ஊழியர்கள் அன்ஸ்கில்ட் எம்ப்ளாய் என்று ஊதிய மாற்றத்தை 2010 நடைமுறைப்படுத்தணும். 338 அரசாணை இன்றோரில் நடைமுறைப்படுத்தலை. ஆகவே எனக்கு முன்னாடி இருக்கிற சாலை ஆய்வாளருக்கு திறன்முக உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்து 2010 ஊதியம் வழங்கப்படுகிறது. அன்ஸ்கில்ட் என்ற எம்ப்ளாய் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யாமல் சாலை பணியாளருக்கு இருக்கிறது. ஆகவே அதை வலியுறுத்தி தான் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தணும். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் தண்டூரா முழக்க போராட்டத்தை கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு நடத்துகிறோம். வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு திண்டுக்கல்ல வரராஜ நாயுடு திருமண மண்டபத்தில், அதே போல் ஒரு பொது இதில் சிறப்பு மாநில மாநாடு குடும்பத்தோடு நடத்துவது என முடிவெடுத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காத பட்சத்தில் எதிர்காலத்தில் மாநில மாநாட்டில் மக்கள் சந்திப்பு போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டமிடலை நடத்துவோம் என்பதை தமிழகத்துடைய முதலமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், சங்கத்துடைய நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டம் தமிழகத்தில் நடக்கும். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எம். பாலசுப்ரமணியன்.